English? No, little. Okay. We are going I go to the Tamil Nadu. Tamil Nadu. Yes, I want to take. Look here. I am here writing detail in Hindi. Okay? I am send you railway station Prayagraj. 50 rupees and 50 rupees. Only 210 rupees you take money. Take. I give you. Only help. ले लो इसमें से 50 रुपया काट लो. Where railway station, any TTs, railway staff. So this is my address. Please help me. किसी RPF वाले से इसकी मुलाकात करा देना और इसको हिंदी में लिख के दिया हूँ. ओके, थैंक यू. चल. வணக்கம். வடநாட்டிற்கும் தென்னிந்தியாவிற்கும் இருக்கக்கூடிய அந்த நட்பு, அந்த அழகான போலீஸ் மற்றும் மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நட்பை விளக்கும்படி ஒரு வீடியோ வைரலாகி இருக்கிறது. TSI ருத்து பிரதாப்புடைய இந்த சேனலில் அவர் இந்த வீடியோவை பகிர்ந்திருந்தார். இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை நீங்க பார்த்தீர்கள். தமிழ்நாட்டை சார்ந்த மணிகண்டன் என்கிற இந்த நபர் தன்னுடைய ஆன்மீக பயணத்தை தொடங்கி கும்பமேளைக்கு சென்றிருக்கிறார் பிரயாக்ராஜிற்கு. அவர் மட்டுமல்ல, அவருடன் இன்னும் ஒரு சில நபர்கள் போயிருப்பார்கள். ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலை காரணத்தால் அவர் தன்னுடைய அந்த டீமுடன் பிரிந்து விட்டார். கையில் பணம் கிடையாது, எங்கே போகிறது என்று தெரியாது, மொழி புரியாது. இது போன்று தத்தளித்து கொண்டிருக்கும் போது இந்த போலீஸ் ஆஃபீஸர் அவரை பார்க்கிறார். கூப்பிட்டு, உன்னுடைய பேர் என்ன, மொழி பிரச்சனை, ஆங்கிலம் தெரியுமா, எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், எனக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும், சரி எப்படியோ மேனேஜ் பண்ணலாம்னு அந்த ரெண்டு பேருடைய அந்த வீடியோ ரெக்கார்ட் ஆகி பார்ட் 1 பார்ட் 2 என்கிற ரெண்டு வீடியோ. இந்த ரெண்டு வீடியோவுமே நான் உங்களுக்கு போட்டு காட்டுகிறேன். எந்த அளவில் எவ்வளோ அழகான முறையில் ரெண்டு பேருமே பேசி கொண்டுகிறார்கள், எந்த அளவில் அவர் தன்னுடைய கிராமத்தை பற்றி தன்னுடைய டிஸ்ட்ரிக்டை பற்றி புரிய வைக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரி எப்படி அனைத்தையுமே புரிந்து கொண்டு அவருக்கு உதவி இருக்கிறார் என்கிற இந்த விஷயத்தை நீங்களே பாருங்கள். இதற்கு பின்பு நடந்த விஷயங்களை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். English? No, little. Okay. We are going I go to the Tamil Nadu. Tamil Nadu. Yes, I want to take. And your friends Yes, already people is going. going. Yes. Your name? Manikandan, sir. Name? Manikandan. Manik? Kandan. Manik Tandan. Yes. Tandan. Kandan. Okay. Wait. Any IDs? No. No? Yes. Right. Our English will little, but only understanding. Manikanand. Manikanand. Okay. A small name, Apu. Hapu. Yes. Yes. The Right. you. Apu. Yes. Excuse me, sir. This one the old photo, sir. You collect the new photo. The Please. I help you. District name? Nagapattinam. Nagapattinam. Yes. Nagapattinam. Tamil Nadu. Yes. Here stay. 19. Here stay 19. Sector 19. Yes, sir. You want to go railway station? Okay. I send you your Prayagraj railway station. And next, railway employees, RPF and TTs and station master, your help. Okay. Give me your paper. Give me. Look here. I am here writing detail in Hindi. Okay. I am send you railway station Prayagraj. Okay. Only 210 rupees. You holding? பார்ட் 1 இந்த வீடியோவை நீங்க பார்த்தீர்கள். அதாவது மணிகண்டன் என்கிற நபர், இவருடைய சுருக்க பெயர் அப்பு என்று செல்லமாக அழைக்கப்படக்கூடிய இந்த நபர். கையில் இருந்த அந்த ஃபோட்டோவை பார்த்தீர்கள்னா கூட இதுவும் பழைய ஃபோட்டோ, அதாவது அவருடைய ஆதார் கார்டு ஏதாவது இருந்திருக்கும் போல. அது பழைய ஃபோட்டோ. இப்போ அவருடைய உருவத்திற்கும் அதற்கும் எங்கேயுமே மேட்ச் ஆகலை. நாகப்பட்டினம் தமிழ்நாட்டை சார்ந்த இந்த நபர் இங்கே பிரயாக்ராஜில் செக்டர் 19 தங்கியிருந்திருக்கிறார். உணவில்லாமல் எப்படி தமிழ்நாட்டிற்கு வருவதென்றே தெரியாமல் புரியாமல் இவரை போய் சந்திக்கும் போது இந்த போலீஸ் ஆஃபீஸர் அவரை உட்கார வச்சு விசாரிக்கும் போது, சரி கையில் எவ்வளோ பணம் இருக்குது, 50 ரூபா தாள், 2 3 ஒரு 10 ரூபா தாள், எல்லாத்தையுமே சேர்த்து பார்க்கும்போது 210 ரூபாய் இருந்திருக்கு. வெறும் 210 ரூபா தானா? ஆமாம் சார், 210 ரூபா தான். சரி, இப்போ என்ன பண்ணணும்? நான் தமிழ்நாட்டுக்கு போகணும், எப்படி போகுதுன்னு தெரியல. ரெண்டு பேருமே அரகுற ஆங்கிலத்தில் பேசிக்கிறாங்க. பிரயாக்ராஜ் ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப பெரிய ரயில்வே ஸ்டேஷன். அங்கே போனீங்கன்னா நீங்கள் தட்டுக்கட்டுற வைங்க, பரவாயில்லை. அங்கே இருக்கக்கூடிய ரயில்வே டிபார்ட்மெண்ட்டை சார்ந்த ஆஃபீஸருக்கு நான் ஒரு கடிதத்தை எழுதி கொடுக்குறேன். இந்த கடிதத்தை நீங்கள் கொண்டு போய் காட்டினீங்கனாலே போதும். இவர் இந்த விசாரித்து அவர் கையில் எவ்வளோ பணம் இருந்ததோ எல்லாத்தையுமே விலாசமெல்லாம் எழுதி
ஹிந்தியில் ஒரு சின்ன சிட்டையில் எழுதி கொடுக்குறாரு. இந்த மாதிரி நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போங்க, அங்கே போயிட்டு இந்த சிட்டையை காட்டினாலே போதும், நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் உங்களுடைய வீட்டுக்கு போய் சேர்ந்துருவீங்க. இந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு அங்கேயே அவர் நிற்கலை. தன்னுடைய பர்ஸ் எடுத்து ஒரு 500 ரூபாய், என்னைக்காச்சும் பார்த்துருக்கீங்களா? போலீஸ் ஆஃபீஸர் யாரோ ரோட்டில் போகிறார், அவருடைய அந்த உருவத்தை பார்த்தீங்கன்னா கூட ஒரு சாமியார் போல, ஒரு பிச்சை எடுக்கக்கூடிய நபர் போல தான் தெரிகிறது, மனநோயாளி போட்டு தான் தெரிகிறது, தாடி கீடி அப்படி. அந்த மாதிரியான ஒரு நபரை கூப்பிட்டு வைத்து எங்கேருந்து வர்ற, என்ன பேர், எப்படி இப்படி விசாரித்து அந்த நபருக்கு ஒரு 500 ரூபாயை கொடுத்து, வேண்டாம் சார் எனக்கு இந்த பணம் வேண்டாம், இல்லை இல்லை இது ஒரு ஹெல்ப் மட்டும்தான், இந்த 500 ரூபாய் உன்னுடைய பயணத்தில் நீ சாப்பிட்றதுக்கு இல்லை ஏதோ உனக்கு தேவைன்னா கையில் வெறும் 210 ரூபா தான் வச்சுருக்கப்பா, 500 ரூபா கொடுத்து அங்கே ஒரு ஆட்டோக்காரர் நிற்கிறார், அவரை கூப்பிட்டு அந்த ஆட்டோக்காரருக்கு ஒரு 50 ரூபா கொடுத்து இந்த மாதிரி இவரை பிரயாக்ராஜ் ரயில்வே ஸ்டேஷனில் இறக்கி விட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு அதிகாரிகிட்ட இந்த சிட்டையை கொடுக்க சொல்லு, அதுக்கப்புறம் தான் நீ வரணும், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். இப்போது மணிகண்டன் அங்கேருந்து போய் அங்கே இருக்கக்கூடிய ரயில்வே அதிகாரிகிட்ட அந்த காகிதத்தை கொடுத்து திரும்பி வந்துட்டுருக்காரு. இது எனக்கிட்ட ஃபோனில் பேசும்போது அவர் கொடுத்த தகவல். ஆனால் அந்த அடுத்த பாகம், இந்த வீடியோவோட அடுத்த பாகம், அதை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு புரிய வரும் எப்படியெல்லாம் இந்த போலீஸ் ஆஃபீஸர் தமிழ்நாட்டை சார்ந்த அப்பு என்கிற மணிகண்டன் அவருக்கு உதவி இருக்கிறார். பாருங்கள். पैसे हैं आपके पास? मनी 50 रुपीज एंड 50 रुपीज, ओनली 210 रुपीज. तो मेरे मित्र तमिलनाडु वाले, आई सेंड यू रेलवे स्टेशन. प्रयागराज स्टेशन is big railway station and this railway station going all over India trains. Okay? In railway station, RPF, Railway Police RTTs, please show this address. And they person is you're helping. I help you. I am departure you any vehicle Prayagraj railway station. Okay? And next help railway. I am writing in Hindi. इनका नाम मारिकानंद उर्फ अप्पू है. ये जिला नागापट्टिनम तमिलनाडु के हैं. इनको तमिलनाडु के ट्रेन पर बैठा दीजिए. धन्यवाद. प्लीज गो रेलवे स्टेशन, टेक तमिलनाडु एक्सप्रेस ट्रेन और प्लीज गो योर स्टेट एंड योर होम. ओके? प्रयागराज ले जाना, अपनी गाड़ी किनारे खड़ी कर देना. इनका हिंदी में लिख दिया हूँ, इनका नाम, इनका पता, इनसे पूछ के इतनी मदद कर देना. यू टेक मनी, टेक, आई गिव यू ओनली हेल्प. ओके? ईटिंग, फूडिंग एंड योर हेल्प रेलवे प्रयागराज. ओके? और यू गो, प्लीज गो तमिलनाडु. ले लो, इसमें से 50 रुपया काट लो. Where railway station, any TTs, railway staff. So this is my address. Please help me. Okay? We are also helping. ले जाना, किसी RPF वाले से इसकी मुलाकात करा देना और इसको हिंदी में लिख के दिया हूँ. Okay? Thank you. இது போன்ற செய்திகள் சோஷியல் மீடியாவில் வரும்போது ஒரு நம்பிக்கை இன்னும் ஆழமாக, அதாவது ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்கு எப்படியா இருந்தாலுமே உதவுவார். அவர் போய் பிச்சை கேட்கல, அவர் போய் எதுவுமே கேட்கல, அவர் பாட்டுக்கு தேடி அலைஞ்சிட்டு இருந்திருக்காரு போல. இந்த போலீஸ் அதிகாரி ஒரு நல்ல மனிதர், அவர்கிட்ட போய் பார்த்தவுடன் இந்த போலீஸ் அதிகாரியை பற்றியும் நாங்கள் ஒரு சின்ன அலசலை பார்த்தோம். கிட்டத்தட்ட 1 மில்லியனுக்கு மேலே ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காரு. டிராஃபிக் போலீஸ் அதிகாரி. அங்கே யார் ஹெல்மெட் இல்லாமல் போனாலோ இல்லை என்ன நடந்தாலோ அங்கே இவரே பணம் போட்டு அந்த ஹெல்மெட்லாம் வாங்கி வச்சுருக்காரு. அந்த ஹெல்மெட்டை கொடுக்கறது, இல்லை இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு உதவுவது, அந்த வீடியோக்களை சோஷியல் மீடியாவில் பதிவிட்டு டிராஃபிக் போலீஸ் டிராஃபிக் லாக்களை பற்றி எவ்வளோ சுலபமாக எவ்வளோ அழகாக மக்களுக்கு எடுத்து காட்டி வருகிறார், அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எப்படி உதவி வருகிறார் என்கிற இந்த விஷயத்தை ருத்து பிரதாப் அவர்கள் மிக தெளிவாக எடுத்து காட்டி வருகிறார். இவருக்கு எங்களுடைய செல்யூட். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.